தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ரியல் எஸ்டேட்னால சீட்டிங் தான். சின்ன ரியல் எஸ்டேட் இருந்தாலும் சீட்டிங்காக தான் இருக்கும். நம்ம மார்க்கு குரூப் ஜிகே ரெட்டி ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சீட்டிங்காக தான் இருக்கும். முன்னாள் முதலமைச்சருடைய மருமகன் ஜி ஸ்கொயர், அதுவும் சீட்டிங் தான். பெரிய சீட்டிங், இன்டர்நேஷ்னல் சீட்டிங், சின்ன சீட்டிங்லாம் இல்லை. தாளம்பூரில் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் நேருடைய பில்டிங் 1000 வீடு இருக்குங்க. எவ்வளவு? 1000 வீடு. அரசு நிலம். யாருடைய நிலம்? அரசு நிலம். ஒரு வீடு 2 கோடி ரூபா. 1000 வீடு 2000 கோடிக்கு அரசு நிலத்தில் வீடு கட்டி வித்துட்டான். இதை வரைமுறைப்படுத்துவதற்கு சட்டம் இருக்குது. சட்டம் போடுறவனே திருடுறான். இந்த ரெட்டி ஆந்திராவில் பண்ண முடியுமா? நக்சல் பயிர் கடத்திட்டு போய் தலைகளை தொங்க விட்டு கீழே தீய வச்சு விட்டுருவான். எல்லா ரெட்டிகளும் தமிழ்நாட்டில் தான் வியாபாரம் பண்ண முடியும். பிஜிபி பன்னீர்தாஸ் அவர் ஒரு டிரைவர் இருந்தாராம். அவர் சொன்னாராம், ஐயா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, நான் முதலீடு பண்ணலான்னு இருக்கேன் நம்ம நிறுவனத்துலன்னு. அப்போ சொன்னார முதலாளி, இங்கே பண்ணிடாத, நல்ல நிறுவனமாக பார்த்து பண்ணு. முதலாளியே சொல்கிறாரா? என்ன சொல்கிறாரு? நல்ல நிறுவனமாக. அப்போ உங்களுது என்ன நிறுவனம்? போலின்றாரா? சீட்டிங் நிறுவனம். நாங்கள் ஏமாத்துறக்கத்தாயே வச்சுருக்கோம். அருமை அண்ணாச்சி விஜிபி மலேசியாவில் போய் இடம் விற்பார், சிங்கப்பூரில் போய் விற்பார், எல்லா நாட்டிலையும் போய் விற்பார். ஒரே இடத்த 4 பேர் பட்டா போட்டு கொடுத்துருவார். இப்போ நம்ம மார்க்கு குரூப் ஜிகே ரெட்டியும் இதே கதை தான். இதில் போலீஸ் அதிகாரி பார்ட்னர் யார்கிட்ட? மார்க் நிறுவனம் ஜிகே ரெட்டியுடைய 20,000 கோடி, 20,000 குடும்பம், ஏறக்குறைய 8,000 கோடி. இதில் கண்டிப்பாக காவல்துறை அதிகாரியும் பங்குதாரர், ஆளுங்கட்சியும் பங்குதாரர், எதிர்கட்சியும் பங்குதாரர். திருடுற பணத்தை ஆளுங்கட்சி செலவுக்கு கொடுத்தீங்கன்னா ஆளுங்கட்சி உங்களை பாதுகாப்பான். ஜிகே ரெட்டி எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்கு ஏடிஜிபிக்கு 5 கோடி கொடுத்துருப்பார். முடிஞ்சு போச்சா? அப்போ எப்படி கேஸ் ஃபைல் ஆகும்? நடவடிக்கை எடுப்பான். எப்படி நடவடிக்கை எடுப்பான்? இதுவரை எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு 5 லட்சம் கோடி மக்கள்கிட்ட ஏமாற்றப்பட்டு. இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு என்னதான் சார் பண்ணுவாங்க? இடி ரேட்லாம் இருக்கா சார்? இடி அங்கெல்லாம் போகாது. இடி அங்கெல்லாம் போகாது. இடிக்கே கட்டிங். இடி ஆமாம். நீங்கள் இடி என்னைக்காவது பாஜக பக்கம் போயிருக்கா? இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ரெண்டுமே எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை மிரட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறதா இந்த துறை. இப்போ ரெட்டி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஒரு மந்திரிக்கும் கட்டிங் போயிட்டு இருக்கா சார்? அமைச்சர், ஆளுங்கட்சி, காவல்துறை எல்லாத்துக்கும். அப்போ யார் உங்களை நடவடிக்கை எடுப்பா? கண்டுக்கவே மாட்டாங்களே. இதுதான் இப்போ இயல்பாக நடக்கணும். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரியல் எஸ்டேட்னாலே பல பிரச்சனைகள், பல கொடுத்தல் வாங்கலில் வந்து பல முரண்பாடுகள் இருக்கும், அதெல்லாம் சகஜம்தான். ஆனால் ஒருத்தர் வந்து கோடிக்கணக்கில் கிட்டத்தட்ட 20,000 குடும்பத்தை ஏமாற்றிட்டு காசை சுருட்டிட்டு போயிட்டு தான் பல குடும்பங்கள் இன்னைக்கு வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த அழுகுரல் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்களும் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மார்க் ப்ராப்பர்ட்டிஸ், ஜிஆர்கே ரெட்டி, இது சம்மந்தமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். உங்களுக்கு இதை பற்றின விஷயம் என்ன சார்? ரியல் எஸ்டேட்னால சீட்டிங் தான். சின்ன ரியல் எஸ்டேட் இருந்தாலும் சீட்டிங்காக தான் இருக்கும். நம்ம மார்க்கு குரூப் ஜிகே ரெட்டி ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சீட்டிங்காக தான் இருக்கும். முன்னாள் முதலமைச்சருடைய மருமகன் ஜி ஸ்கொயர், அதுவும் சீட்டிங் தான். பெரிய சீட்டிங், இன்டர்நேஷ்னல் சீட்டிங், சின்ன சீட்டிங்லாம் இல்லை. 10 வருடம் கழித்து என்ன விலைக்கு போகுமோ அதை 10 வருடங்களுக்கு முன்பாகவே விற்பது, அது நியாயமாக சீட்டிங்கா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அதை வாங்கிட்டு விற்க போகிறாரு. வறுமை, அவசரம், தேவை, வாங்கவே ஆள் இல்லை, பாதி விலை கேட்குறான். என்ன காரணம்? 10 வருஷத்துக்கு முன்பு என்ன விலைக்கு போகுமோ அதை இப்போவே விற்றுட்டான், ஏமாற்றி விளம்பரம் பண்ணி. இதுதான். இப்போ நீங்கள் அருணாச்சல ரோட்டில் ஒரு 1000 குடும்பங்கள் இருந்த ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு மார்வாடி கன்சர்ன், ஜெயின் பில்டர்ஸ் அப்படியே தரமட்டமாக்கிட்டான். பார்த்துருக்கீங்களா? 1000 குடும்பங்கள் இருந்த எங்கே? அருணாச்சல ரோடு பிரசாத் லேபுக்கு பக்கத்தில் ஜெயின் பில்டர்ஸுடைய கட்டடம் தரமட்டமாகி விட்டது. ஏன்?
அவன் வாங்கி 5 வருஷத்துலேயே எல்லாம் எப்படி விழுகுது, பேந்து விழுகுது. அப்போ நீ எனக்கு தெரிஞ்சு தாளம்பூரில் ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் நேருடைய பில்டிங் 1000 வீடு இருக்குங்க. எவ்வளவு? 1000 வீடு. அரசு நிலம். யாருடைய நிலம்? அரசு நிலம். ஒரு வீடு 2 கோடி ரூபாய். 1000 வீடு 2000 கோடிக்கு அரசு நிலத்தில் வீடு கட்டி வித்துட்டான் நேரு, அமைச்சர் நேரு. நான் சொல்றேன்னா அந்த வழக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. வாங்கணும் அத்தனை பேரும் வழக்கு சந்திக்க முடியல. அப்போ இதை வரைமுறைப்படுத்துவதற்கு சட்டம் இருக்கு. சட்டம் போடுறவனே திருடுறான். வேலியே பயிரமை. தமிழ்நாட்டில் தாங்க இந்த கூத்து பூரா, உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஏன்னா அத்தனை இளிச்ச வாயர்களும் முட்டாள்களும் மூடர்களும் இருக்கிற அப்பாவிகள் இருக்கிற மாநிலம் இது தமிழ்நாடு தான். இந்த ரெட்டி ஆந்திராவில் பண்ண முடியுமா? நக்சல் பயிர் கடத்திட்டு போய் தலையில தொங்க விட்டு கீழே தீய வச்சு விட்டுருவான். அவ்வளோதான். யாரு அங்க நக்சல் பாதி. கேரளாவில் பண்ண முடியுமா? மலையாளி என்ன பண்ணுவான்? போட்டு தள்ளிட்டு போய் சொத்தை பூரா பறிமுதல் பண்ணிடுவான் மலையாளி. கர்நாடகாவில் பண்ண முடியுமா? சட்டப்படியே தண்ணி தர மாட்டேங்கிறான். சட்டத்தை அங்கே ஏமாத்துனா அவன். அப்போ எல்லா ரெட்டிகளும் தமிழ்நாட்டில் தான் வியாபாரம் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் இளிச்சவாய் இன்டர்நேஷனல் இளிச்சவாய், கொஞ்சம் நஞ்சு இளிச்சவாயில். எனக்கு தெரிந்து அனுபவ் பிளான்டேஷன், தேக்கு மர திட்டம், கலைமகள் சபா, இவங்கெல்லாம் இந்த அப்பாவி மக்கள் சேமித்து வச்சுருக்காங்கல்ல, இந்த பணத்தை பலாயிரம் கோடி வாங்குறான். வாங்கி உங்களுடைய காசை நான் நிலமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இது 10 மடங்கு உயரும். அப்படி உயிருக்கிற பொழுது உங்களுக்கு எங்களுடைய கமிஷன் எடுத்துகிட்டு முழு காசு உங்களுக்கு கொடுத்துருவோம், இடத்த கொடுத்துருவோம். நீங்கள் அதை விட பிஜேபி நிறுவனம் ஒரு பெரிய மோசடி நிறுவனம். பிஜேபியோட டிரைவரு நீங்கள் பத்மஸ்ரீ விருது கேட்டு லஞ்சம் கொடுத்துருக்காரு மத்திய அரசாங்கத்துக்கு. என்ன விருது? பத்மஸ்ரீ விருது கேட்டு அண்ணாமலை காசு கொடுத்து ஏமாந்து போயிட்டார். 4 பேர் பாரத ரத்னா கூட காசு கொடுத்து வாங்கிடலாமா? எது வேணா இந்த நாட்டில் எது வேணா அது தெரியாத உங்களுக்கு? கிடைக்கிற விருது பூரா காசு கொடுத்து வாங்குற விருது தான். எல்லா விருதுகளும் விலைக்கு வாங்கப்படுகிற விருதுகள் தான். அப்போ அருமை அண்ணாச்சி உறங்குகிறார். பிஜேபி பன்னீர்தாஸ் அவர் ஒரு டிரைவர் இருந்தாராம். அவர் சொன்னாராம், ஐயா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, நான் முதலீடு பண்ணலான்னு இருக்கேன் நம்ம நிறுவனத்துலன்னு. அப்போ சொன்னார முதலாளி, இங்கே பண்ணிடாத, நல்ல நிறுவனமாக பார்த்து பண்ணு. முதலாளியே சொல்கிறாரா? என்ன சொல்கிறாரு? நல்ல நிறுவனமாக. அப்போ உங்களுது என்ன நிறுவனம்? சீட்டிங் நிறுவனம். நாங்கள் ஏமாத்துறக்கத்தாய் வச்சுருக்கோம். இந்த அருமை அண்ணாச்சி பிஜேபி மலேசியாவில் போய் இடம் விற்பார், சிங்கப்பூர்ல விற்பார், எல்லா நாட்டிலையும் போய் விற்பார். ஒரே இடத்த 4 பேர் பட்டம் போட்டு கொடுத்துருவார். இப்போ நம்ம மார்க் குரூப் ஜிகே ரெட்டியும் இதே கதை தான். இப்போ இது அப்பாவி மக்கள், சண்டைக்கே போக மாட்டான், வம்பு தும்புக்கே போக மாட்டான், அதிலிருந்து பேச மாட்டான். இவர்கள் தான் இவர்களுடைய டார்கெட். அல்ல, பெரும்பாலான பார்ப்பனர்கள் மாதிரி இருக்காங்க. அதுதான் நீங்கள் அவர்கள நீங்கள் நம்ம வின் டிவி தேவநாதன் இருக்கார்ல, அவர் மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணுன்னு ஒரு 5000 கோடி ஏமாற்றிட்டு வாழ்நாள் சிறையில் இருக்கார். யாரு? வின் டிவி தேவநாதன். பார்த்தீங்கன்னா மோடியோட போட்டோ எடுத்திருப்பார், அமித்ஷாவோட போட்டோ எடுத்திருப்பார். அவங்க வீட்டில் சிவகங்கையில் கூட எம்பியில் நின்னாரு. அவரே தான். இதுக்கு ஒரு மீடியா வேற, ஒரு சேனல் ஓனர். அப்போ எப்படி? எனக்கு தெரிஞ்ச பல டிவி சேனல் ஓனரு ஜெயிலிருந்து நேரம் வந்தவன் தான். ஊடக தந்தைங்களே இப்படிதான். ஆமா, கல்வி தந்தை, ஊடக தந்தை, ரியல் எஸ்டேட் தந்தை எல்லாமே ஜெயிலிருந்து வந்தவன் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சேனல் அதிபர் கோயம்புத்தூரில் ஒருவனுடைய பத்திரத்தை வாங்கி அடமானம் வச்சு அவனை ஏமாற்றி விட்டார். அவன் ஜெயிலில் முடிச்சு போட்டான். கோயம்புத்தூர் ஜெயிலே இருந்தார். அப்போ அந்த நிறுவன முதலாளி என்ன பரிதாபப்படுறீங்க, பாவமா? ஜெயிலில் இருந்தாருங்க. ஏமாத்துனது ஒருத்தர் நிலத்தை அபகரித்து ஏமாத்துனதுக்காக ஜெயிலில் இருந்தார். என்னென்னு விசாரிச்சு ஆளைய காணுமேனு அவர் பாலக்காட்டுக்கு அந்த பக்கம் நேச்சுரோபதி வைத்தியம் பண்ணிட்டு இருக்கார். செல்லு வேலை செய்யாது. நாங்கள் ஆமாப்பா கோயம்புத்தூர் ஜெயிலில் தானே, செல்லு தான் வேலை செய்யாது. இப்படித்தான் ஊடக முதலாளிகள் இப்படித்தான் இருக்கான். அப்போ இந்த நிலைமை என்னதான் ஆகும்போது? அதாவது இதில் போலீஸ் அதிகாரி பார்ட்னர் யாருக்கிட்ட? மார்க் நிறுவனம் ஜிகே ரெட்டியுடைய 20,000 கோடி, 20,000 குடும்பம், ஏறக்குறைய 8,000 கோடி. இதில் கண்டிப்பாக காவல்துறை அதிகாரியும் பங்குதாரர், ஆளுங்கட்சியும் பங்குதாரர்,
எதிர்க்கட்சியும் பங்குதாரர். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜிகே ரெட்டி ம். சபரீசனுக்கும் பினாமின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. திரு பணம் இருந்தால் எல்லாத்துக்கும் பினாமி தான். விஷ்ணு ரெட்டிக்கும் பினாமி, விஜய்க்கும் பினாமி. நீங்கள் எல்லாருக்கும் ஒரு 50 கோடி கொடுத்தீங்கன்னா நான் பார்த்துக்க நீ போ. அதாவது ஒரு ஆட்சியிலேயே ரொம்ப செல்வாக்கு வாய்ந்தவரா இருக்காராம். இல்ல, அதாங்க நீங்கள் திருடுற பணத்தை ஆளுங்கட்சி செலவுக்கு கொடுத்தீங்கன்னா ஆளுங்கட்சி உங்களை பாதுகாப்பான். நீங்கள் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ்னு ஒரு ஃபைனான்ஸ் இருந்து ஆமா 5000 கோடி ரூபாய் திருடிட்டாங்க. மக்கள்கிட்ட 5000 கோடி திருடிட்டாங்க. போலீஸ் தேடிட்டு இருக்கு கைது பண்ணுவதற்கு. விளையாட்டு வெளிநாடெல்லாம் எதுக்கு ஓடுறாரு? நீங்கள் தான் வெளிநாடு ஓடணும். பிரதமர் வர்றாரு, மோடி வருகிற பொழுது அண்ணாமலைக்கு காசு கொடுத்து பிரதமரை வரவேற்கிற வரவேற்பு குழுவில் பிரதமர் வரவேற்கிற நின்றுட்டு இருக்காரு ஏர்போர்ட்டில். டிஜிபி பக்கத்தில் நிற்கிறாரு, டிஜிபிக்கு முன்னாடி அவர் நிற்கிறாரு. எவ்வளவு செல்வாக்கு வாய்ந்தவங்க. அண்ணாமலைக்கு அமர் பிரசாத் ரெட்டி 2 பேர் இருந்தாங்க தெரியுமா? 2 பேருக்கும் கட்டிங் கொடுத்தா பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். ஓஹோ, பிரைம் மினிஸ்டர் அதுதாங்க நம்ம நாடு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை, காசை கொடுத்தீங்கன்னா எதை வேண்டுமானாலும் விட்டு விடுவார். அப்ப இந்த மாதிரி மக்களுக்கு என்னதான் சார் நீதி? அப்ப எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அனுபவ் பிளான்டேஷன்னு தேக்கு மர திட்டம். காசு கொடுத்தீங்கன்னா தேக்கு மரத்தை வளர்த்தி விற்றுருவாங்க. இப்படி ஒரு திட்டத்தில் அந்த காலத்தில் இது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்பு. ஓகே, ஒரு 2000 ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அவங்க வங்கியில் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த பணத்தால் எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்படி நிறைய நிறுவனங்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டு நீங்கள் எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்குன்னு ஒரு துறை இருக்குது, அண்ணா நகரில் இருக்குது. அதுக்கு வர்றதுக்கு 5 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்தா தான் அந்த சீட்டுக்கு வர முடியும். ஏன்? அதுக்கே லஞ்சம்? ஆமாம், ஏன்னா இப்படி இப்போ பாதிக்கப்பட்டு வர்றான்ல, அவனை கூப்பிட்டு முதல்ல 10 கோடி கொடுத்து வாங்கிடுவான். இப்போ ஜிகே ரெட்டி எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்கு ஏடிஜிபிக்கு 5 கோடி கொடுத்துருப்பார். முடிஞ்சு போச்சா? அப்போ எப்படி கேஸ் ஃபைல் ஆகும்? நடவடிக்கை எடுப்பாங்க. எப்படி நடவடிக்கை எடுப்பான்? அப்போ முதல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை அதிகாரி முடிச்சு ஜெயிலில் போடணும். இதுவரை எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு 5 லட்சம் கோடி மக்கள்கிட்ட ஏமாற்றப்பட்டிருக்கு. இப்போ இது 8000 கோடி தான் நான் சொல்றது. என்னுடைய கணக்குப்படி திருப்பூரில் பாசி பெனிஃபிட் ஃபண்டுன்னு ஒன்று இருந்தது. அதில் நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 ரூபா ஒட்டி கொடுப்பான். 10 லட்ச ரூபா கொடுத்தா மாதம் 60,000 ரூபா. ஒரு 3000 கோடியை ஏமாற்றிட்டான் அவன். எனக்கு தெரிஞ்சு அந்த அவன் வந்து தினகரன் ரிப்போர்ட்டர் கதிரவன், தினமலர் ரிப்போர்ட்டர் கதிரவன். அப்போது இது தமிழ்நாட்டை ஒரு ஐஜியை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. எங்கள் கோயம்புத்தூர் ஐஜியாக இருந்தார். அவர் என்ன பண்ணார்? கடத்திட்டு வந்து இருக்கிற காசை போட அவர் வடிச்சிட்டு போயிட்டார். கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க, எங்கிட்ட இருந்த காசெல்லாம் ஐஜி திருடிட்டு போயிட்டாரு. திருடுறது யாரு? ஐஜி, ஒரு வட இந்திய ஐஜி. கோயம்புத்தூர் நடந்து அந்த வேலையே போயிடும். அப்போ எப்படி ஜிகே ரெட்டிக்கும் எப்படி பயம் வரும்? அந்த பயம் வாய்ப்பே இல்லை. இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு என்னதான் சார் பண்ணுவாங்க? இடி ரேட்லாம் இருக்கா சார்? இடி அங்கெல்லாம் போகாது. இடிக்கும் கட்டிங். ஆமாம், நீங்கள் இடி என்னைக்காவது பாஜக பக்கம் போயிருக்கா? ஆளுங்கட்சி பக்கம் இடியும் வருமான வரித்துறையும் எங்கேயாவது போயிருக்கா? போகாது. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ரெண்டுமே எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை மிரட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறதா இந்த துறை. ஓகே, அப்ப சரி, இவ்வளவு அநியாயம் கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 20,000 குடும்பம் நாசமா போய் கிடக்குது காசை இழந்து. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய், முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுப்பான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்ல, ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்துட்டாரா? அவர் மருமகளை 5 லட்சம் கோடி திருடி வச்சிருந்திருக்கு. ஜி ஸ்கொயர்ல எவ்வளவு கொள்ள? 5 லட்சம் கோடி. பட்ஜெட்டே போடலாம் சார். தமிழ்நாட்டில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு. 5 லட்சம் கோடி. அதனுடைய டைரக்டர் இருக்கார்ல ஜி ஸ்கொயர் பாலா, திருப்பூரில் பழைய ஓட்ட டிவி வித்துட்டு இருந்தார். அங்கே தப்பி ஓடி வந்துட்டார். அவருக்கு பேர் ராமஜெயம். பேர் என்ன இப்போ? ஜி ஸ்கொயர் பாலா. 5 லட்சம் கோடி இருக்கு. சிபிஐ போதா? அமலாக்கத்துறை போதா? எந்த துறையாவது போதா? எல்லாம் லண்டனில் பண்ணை வீடு வச்சிருக்காரு சபரீசன். ஏன் அங்கே யாராவது போவீங்களா? போவே மாட்டீங்க. எவனாவது ஏழை வாழை கஞ்சிக்கு இல்லாதவன் சோத்துக்கு இல்லாத போனால் அவனை கைது பண்ணுவீங்க. ஆக பணக்காரன் திருடுனா பேப்பரில் போடுவான், ஏழை திருடுனா ஜெயிலில் போடுவான். அதுதான் இந்தியா. அதனால லண்டனுக்குலாம் பண்ண வீடு வச்சிருக்காருன்றீங்க, சொகுசு பொங்கலா வச்சிருக்காங்க.
ஸ்டாலின் அடிக்கடி போயிட்டு வர்றாரு, துபாய்க்கு உதயநிதி போயிட்டு வர்றாரு, இதெல்லாம் என்ன கதை? அதான் பங்களா பணம் எல்லாம் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தான் தெரியல. தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். பலாயிரம் கோடி ரூபாய் முதலீடு துபாயில், லண்டனில், ஃப்ரான்ஸில். சொகுசா இவர்களுக்கு பெரிய அந்த நாட்டு அரசர் இருப்பான்ல, ஆமாம், அதை விட வசதியாக இருக்காங்க. இளிச்சவாயம், அதாவது உலகத்தில் பெரிய தொழிலதிபர் இருக்கார்ல, அமெரிக்காவில் இருக்காரு எலான் மஸ்க் கேட்குறாராம், தமிழ்நாட்டிலிருந்து 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி முதலீட்டோடு வர்றான், இவனுக்கெல்லாம் யார் 6 மாதத்துக்கு முந்தி அட்ரஸே இல்லை? எலான் மஸ்க் கேட்குறாராம், 6 மாதத்துக்கு முந்தி இவனுக்கு அட்ரஸே இல்லை, இப்போ 2 லட்சம் கோடி முதலீடு இருக்குது, 4 லட்சம் கோடி முதலீடு இருக்குன்னு வர்றான். இவர்களெல்லாம் எங்கேருந்து வர்றான், என்ன ஏது? அமெரிக்காவே கண்காணிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அமெரிக்கா, நீங்கள் நேரு மருமகன் நெப்போலியன் எங்கே ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு? அமெரிக்காவில் பண்ணுறாரு. இதுக்கு முந்தி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நடிச்சுட்டு இருந்தாரு, எம்பியா இருந்தாரு. அதெல்லாம் திமுக வந்த பிறகு. அதற்கு முன்பு அமைச்சர் நேரு அமைச்சராக இருக்கும் பொழுது அங்கே பியூன் அவரு. நான் கண்ணால பார்த்துருக்கேன் அவரை. குமரேசன் கண்ணால பார்த்து நான் பார்த்துருக்கேன். எப்போ 89 91 நேரு முதல் அமைச்சராகிறாரு. அப்போ வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அதற்கு முன்பு நேரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? லால்குடியில் மிளகா வித்துட்டு இருந்தார், மிளகா வியாபாரம், மிளகா மண்டி. இதுதான் அப்போ இன்னைக்கு இவர்கள்லாம் காவேரி மருத்துவமனை எங்க பார்த்தாலும் இருக்கா? ட்ரூ வேல்யூ பில்டர்ஸ் உலகம் பூரா இருக்கா? இதெல்லாம் ஏது? மக்கள் காசு அப்படியே திருடிக்கிறது, கொள்ளையடிச்சுக்கிறது. 500 ரூபாய் திருடுனா கத்தியில் குத்துறான் நம்ம ஆளு. 5 லட்சம் கோடி திருடுனா பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அப்ப இந்த மாதிரி இப்ப ரெட்டி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து ஒரு மந்திரிக்கும் கட்டிங் போயிட்டு இருக்கா சார். அமைச்சர், ஆளுங்கட்சி, காவல்துறை எல்லாத்துக்கும். அப்ப யாரு உங்களை நடவடிக்கை எடுப்பா? கண்டுக்கவே மாட்டாங்களே. இதுதான் இப்போ இயல்பா நடக்கும். அப்ப இழந்தது தான் காசு. ஏதோ முதல்ல வாயில போன்ற மாதிரி விட்டுட்டு போயிடணும், அவ்வளவுதான் சார். ஒன்றும் பண்ண முடியாது. ரைட், ஓகே சார். பல விஷயங்களுக்கு நீங்க சிறப்பா நீங்க பதில் சொன்னீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி, வணக்கம்.